நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்னோட பார்ட்னரா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, என்னோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும். மாலதி, மாலதி, நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நடக்கிறதுக்கு எந்த சிரமமும் இல்லல்ல? வீல் சேர் கொண்டு வர சொல்லிட்டா? ஒண்ணு வேண்டாம்க்கா, எனக்கு இப்ப உடனே வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மாலதி. விஸ்வா, போலாமா? இன்னும் இங்க ரெண்டு பேரோட கோவம் போல இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்பதான் இவங்க ரெண்டு பேரும் மாற போறாங்களோ?
அடேங்கப்பா, இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லா கொண்டாடுவீங்க போல தெரியுது. ஆமா, இவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க, எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே நீங்க. தெரிஞ்சிருந்தா வந்துட்டு போயிருப்பேன்ல. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைங்க. மாலத்தியோட பர்த்டே அன்னைக்கு தான் அவளுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமான நேரத்துல அவ்வளவு பெரிய ஷாக்க யாராலையும் தாங்கிக்க முடியலங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தியா காஞ்சனா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மாலதிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு டின்னர் கூப்பிடு. உண்மையாவா? இது ரொம்ப சூப்பரான ஐடியாங்க. இல்லையா அண்ணி? சொல்லுங்க அண்ணி. இவரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சரியா போறதே இல்லன்னு எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இவ்வளவு மாசம் கழிச்சு திரும்ப வந்திருக்காரு. ஒரு தடவையாவது உங்களை போய் பாத்துட்டு வரலாம்ல. ஆனா இந்த வாட்டி நான் இவரை விட போறது இல்ல. நான் கண்டிப்பா இவரை கூட்டிட்டு போக போறேன். ஆமா காஞ்சனா, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ஆகணும். ஆமா அண்ணி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஸ்வா வினயோடைய அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சாமே. ஆமா காஞ்சனா, அப்ப நான் இந்த ஊருக்கு புதுசு. ஆனா வினய் அப்பாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசு. வாரம் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இந்த பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பழக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. தனியா எனக்கு வீட்டை விட்டு வெளியில போக மனசு வரல. சில ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்ததுனால தான் 1-2 வாட்டி வெளியில போயிட்டு வந்திருக்கேன். ஆனா அது என்னவோ எனக்கு அதுல இஷ்டம் இல்லாம தான் இருந்தது. பார்ட்டியில என்ஜாய் பண்றது கூட எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம தான் இருந்தது. அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு வேலையில மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். விஸ்வாவையும் வினையும் நல்லபடியா வளர்க்கணும் தான் என்னுடைய லட்சியமா எடுத்துக்கிட்டேன். அதுலதான் என்னோட சந்தோஷத்தை தேடிக்கிட்டேன். என்னோட 2 பிள்ளைங்க தான் என்னோட உலகம். அவங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன் என்னை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இந்த மாதிரியெல்லாம் கண்ணாமூச்சி விளையாட மாட்டேன். என்ன ஒரு முறை பார் மாலதி, எப்படியே நீ எவ்வளவு நேரம் இருக்க போற? நான் உன்னை ப்ரொமோட் பண்றேன். இனிமே நீ என்னோட பார்ட்னர். டன். உனக்கு எனக்கு சேவை செய்யறதை விட்டா அந்த உலகத்துல வேற வேலையே இல்லையா? பார்ட்னர்ல இருந்து நர்ஸா மாறிட்டியா? உனக்காக நான் யாரா வேணாலும் மாறுவேன். எல்லா விதத்திலயும் எனக்கு பார்ட்னர், உண்மையான பார்ட்னர். என் துக்கத்துல, என் சந்தோஷத்துல, என் விளையாட்டுத்தனத்துல. தேங்க்யூ சோ மச் பார்ட்னர். வாழ்க்கை பூரா நீங்க இப்படி லவ் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்பட்டது நிறைவேற கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். நான் வெறும் உன் அக்காவோட குழந்தை மட்டும் கிடையாது. அதே நேரத்துல நீ ஒன்றும் என் அண்ணியோட தங்கச்சி மட்டும் இல்ல. நம்ம 2 பேரோட உறவு இதை விட ரொம்ப ஆழமானது. நம்ம பார்ட்னர்ஷிப்பை யாராலையும் முறியடிக்க முடியாது பார்ட்னர். ஐ அம் ஃபைன்.
ஓகே பார்ட்னர் ஹாப்பி. பார்ட்னர் இல்ல, நான் உன்னோட ஹீரோயின். வினய் ஃபோன் பண்றாரு. வினய், என்ன விஷயம் நீ? வசந்தி, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். எதுக்காக நீ? எனக்கு தெரியும், என் தம்பி விக்ரம் இறந்ததுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில எந்த ஆதாரமும் இல்லாம போயிடுச்சு. வாழ்க்கை பூரா தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா வினயும் விஸ்வாவும் தான் உங்களுக்கு துணையா இருந்தாங்க. உங்களோட 2 வாரிசுங்க. அதுல ஒருத்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்ககிட்ட இருந்து பிரிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. உங்க தாய் பாசத்தை எனக்காக தியாகம் பண்ணீங்க. என் வாழ்க்கையில இருந்த தனிமையை போக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச இந்த தியாகத்துக்காக உங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது அண்ணி. அண்ணி, சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வினய் உங்க வளர்ப்பால தான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா. நீங்க அவனுக்கு குருவா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவனுக்கு நல்ல பேர், புகழ், பெருமை எல்லாம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க வழிகாட்டினதுனால தான் அவன் சாதிச்சிருக்கான். ஒரு நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பூகம்பமே ஏற்பட்டுச்சு. நீங்க மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிருந்தீங்க. ஆனா அந்த நேரத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஆறுதல் தேடுறதை விட்டுட்டு வினய பொறுப்பா வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. அண்ணி,
தனிமையில வாழறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. வினயோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் கூட வினய் விஸ்வா 2 பேரும் துணையா இருந்தாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில அப்படி யாரும் இல்லை. அதனால உங்களோட தனிமையை போக்கணுன்றதுக்காக தான் என் பிள்ளை வினைய உங்க பிள்ளையா உங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி அண்ணி. மாலதி, நான் உனக்காக உன்னோட ஃபேவரட் சூப் எடுத்துட்டு வரேன், சரியா? நீ என்னோட பார்ட்னரா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, என்னோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திடீர்னு மாலதிக்கு என்னாச்சு? ரொம்ப அமைதியா, இவ்வளோ சாந்தமா அவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு அவளுக்கு? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? தயவு செஞ்சு சொல்லிட்டு பார்ட்னர். நேர்ல சொல்ல முடியலனாலும் ஃபோன்லயாவது சொல்லிட்டு பார்ட்னர். மாலதி போனை கட் பண்றா. ஒருவேளை அவ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காளா? மெசேஜ் பண்ணுவோம். மாலதி, ப்ளீஸ் கால் மீ. ப்ளீஸ் டாக் டு மீ.
எனக்கு என்ன ஆயிடுச்சு? என்னாலயே விஸ்வா கூட பேச முடியல. அவன் கூட போன்ல பேச கூட நான் ஏன் இவ்ளோ பயப்படுறேன்? இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் வந்ததே இல்ல. இப்ப மட்டும் எனக்கு என்னாச்சு?